ஹலோ ஆல் ஹாப்பி கார்டனிங். இன்றைக்கி என்னோடய கார்டனில் வந்து என்னென்னா டொமேட்டோ செடி, தக்காளி செடி தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய வீட்டுக்கு வெளியில் வந்து கொஞ்சம் ப்ளேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து இருக்க தக்காளி. ஆனால் இது பாருங்கள், என்னோடய இருக்கிறது எல்லாமே வந்து என்னதாகிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா, எல்லாமே செர்ரி டொமேட்டோவாக ஆகிடுச்சு. குட்டி குட்டி டொமேட்டோஸ் தான் எடுக்குது. இது வந்து ஒரே ஒரு செடி தான் பாருங்கள். இந்த ஒரு செடியே வந்து நம்ம நார்மலாக இருக்க நாட்டு தக்காளியை விட இந்த செடியோட இது வந்து ரொம்ப பெருசாகவே ஸ்ப்ரெட் ஆகி வளருது. இது பாருங்கள், ஒரே ஒரு செடி தான், ஆனால் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன், அவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த செடி வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட வீட்டுக்கு தேவையில்லாத செடின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம நாட்டு தக்காளி இப்போ ஒரு தக்காளி போட்டாவே போதும். இது வந்து நிறைய தக்காளி யூஸ் ஆகும். அதை விட என்ன, ஸ்பேஸ் வந்து நிறைய ஆக்குப்பை பண்ணுது. ஸோ அதனால் இது வந்து தெரியாமல் என்னோடய கார்டனில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுறாங்க. ஸோ இவங்கள வந்து நம்ம இது பண்ணியும் போட முடியல. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுனால இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக கொடுத்தா தான், இல்லாட்டா காற்றுல வந்து அடித்து உடஞ்சிட்றாங்க. ஒரே ஒரு க்ரோ பேக்கில் வந்து எப்படியோ தப்பி தவறி ஒரே ஒரு நாட்டு தக்காளி மட்டும் வந்திருக்காங்க பாருங்கள். இது வந்து பாருங்களேன், இதோட அளவே வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த செர்ரி டொமேட்டோட வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது. ஒரு செடியே வந்து அவ்வளோ பெருசாக வளருது. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி எல்லா டொமேட்டோ செடி பக்கத்துலேயும் ஒரு ஸ்டிக்கு கொடுத்து அவங்கள டைப் பண்ணி விட்டாச்சு. ஏன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிறதுனால என்னென்னா, காற்றுக்கு வந்து ப்ரோக் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அதனால வந்து இன்றைக்கி வந்து இதான் நான் எங்கள் கார்டனில் வந்து ஒரு ஒர்க்கு. எல்லா செடிக்குமே வந்து ஒரு ஸ்டிக்கு வச்சு விட்டாச்சு. பாருங்கள், ஒரே ஒரு செடி தான் அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. எங்கள் கார்டன் ஃபுல்லாமே வந்து இந்த டொமேட்டோ தான் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா, இந்த டொமேட்டோவே போடக்கூடாதுன்னு இருக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்குறாங்கன்னு. மற்ற செடிங்களை ஃபுல்லாக வளரவே விடலை. ஃபுல்லாக வந்து இவங்களே வந்து ஃபுல் ப்ளேஸுமே ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக அவங்க தான் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது இப்போ பார்க்குறீங்கள்ல, இது வந்து ஒரே ஒரு செடி தான். அவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகி அது ஃபுல்லு ப்ளேஸையுமே இது பண்ணிட்டாங்க. ஆனால் காய்ங்க பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது. நிறைய காய்ங்க வந்திருக்குது. அவ்வளோ அவ்வளோ காய், அவ்வளோ பூ விட்டுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஹைட்டாக வேற வளர்ந்துட்டாங்க பாருங்கள். அவ்வளோ காய் இருக்கிறாங்க பாருங்கள், கொத்து கொத்தாக இருக்கிறாங்க. பட் ஆனால் என்னென்னா, நம்ம ஒரு தக்காளி போடுறதுக்கு பதிலாக இவங்க வந்து எப்படியும் ஒரு 10 டொமேட்டோவாவது நம்ம சமையலுக்கு போட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து ப்ளேஸ் வந்து ரொம்ப ஆக்குபை பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு ட்ரை பண்ணணும். ஸோ இவங்கள வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறணும் தான். இந்த டைம் இதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தோன்னே இவங்களோட இது முடிஞ்சோடனே இந்த டொமேட்டோ போடக்கூடாதுன்னு நான் திங்க் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்மளோட ப்ளேஸில் மற்ற யாருமே வரவே முடியலை. இவங்க மட்டும்தான் ஃபுல்லாக இருக்கிறதுனால ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் சூப்பராக வளர்கிறாங்க. என்னென்னா, மற்றவங்கள கீழே தள்ளி விட்டு இவங்க வளர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் இருக்கிறாங்க பாருங்கள். காய் நிறைய பூ விட்டுருக்குறாங்க. இவங்க எப்படியும் ஹார்வெஸ்ட் பண்ணி எப்போ வருவாங்கன்னு தெரியலை. நெக்ஸ்ட்டு பழுத்ததுக்கப்புறம் தான் இவங்களோட ஸ்டேஜ் எப்படி இருக்குதுன்னு தெரியும். பாருங்கள் எவ்வளோ காய் விட்டுருக்காங்கன்னு. கொத்து கொத்தாக இருக்கிறாங்க. ஒரு செடியிலே பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 காய் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட ஹார்வெஸ்டிங் வீடியோவை நெக்ஸ்ட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், என்ன இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இவங்களாம் வளர்கிறதுக்கு வந்து நம்ம எப்பயும் போல் உரம் தான் போடுறோம். ஸோ இயற்கை உரம் தான் போடுறோம். மற்றபடி வீட்டில் இருக்கிற அந்த ரைஸ் வாட்ரு அவங்க தான் ஊற்றுறோம். ஸோ அதனால இவங்க வந்து நல்லாவே க்ரோ ஆகிட்டே வர்றாங்க. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இடையில சப்போர்ட்டாக வந்து ஸ்டிக் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.